சண்டே அதுமா சட்டு புட்டுன்னு சமையலை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு அது கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு இதை இப்போ அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டதுக்கப்புறமா அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கனில் இருக்கிற தண்ணியை விட்டு நல்லா அது வெந்துட்டுருக்கும். ஒரு 10 நிமிஷம் கேப்பில் ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கனாலே அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி ஃபேவரட் கருவேப்பிலையும் போட்டு மணக்க மணக்க சூப்பரான சோம்பேறி சிக்கனை இறக்கிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.